நிறைய நேரங்கள்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம முதலீடு பண்ணும்போது, ரொம்ப குறுகிய காலகட்டத்திலே வந்து அந்த ரிட்டர்ன்ஸு மைனஸ்லலாம் இருக்கேன்னு சொல்லி நெறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சரி வராது அப்படின்னு கூட வந்து சில பேர் கடந்த ஒரு 1, 2, 3 வருஷங்கள வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, இந்த பதட்டமும், பயமும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தொடர்ந்து நம்ம முதலீடு பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு சிஏஜிஆர் அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என்ன மைனஸ்ல போனாலும் உங்களுக்கு பெருசா பயம் வராதுங்க. ஸோ சிஏஜிஆர கேகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டே உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த ஃபண்டு தான் அதிகமாக மேலும் கீழும் போன ஒரு ஃபண்டாக உங்களுக்கு இருக்கும் பொதுவாகவே. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்குறதுக்கு மணி கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபண்டை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து 13 வருஷம் ஆகுதுங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட ₹34.13 இந்த ரேஞ்சில் இருக்குது. அந்த ஃபண்டோடைய NAV நெட் ஆசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ₹1000 கொடுத்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி கிடைக்குமோ அவ்வளோ குவான்டிட்டி கொடுப்போம். அதில் ஒரு குவான்டிட்டியோட விலை வந்து உங்களுக்கு ₹34.13. இப்போது 13 வருஷம் கழிச்சு இந்த NAV எவ்வளோ வளர்ந்துருக்கு, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வேலை செஞ்சு எவ்வளோ வளர்த்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ₹313.26. அப்படின்னா ₹34 ₹313 வளர்ந்துருக்குன்னா இதோடைய மொத்த வளர்ச்சி இந்த 13 வருஷத்தில் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 819.46%. யோசிச்சு பாருங்கள். இதை தான் அப்சொல்யூட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டைமில் 1 லட்சம் அப்படின்றது பெரிய காசு தான். ஒரு வேளை ₹1,00,000 முதலீடு செய்திருந்தால் இப்போதைக்கு அந்த பணம் எவ்வளோ வளர்ந்துருக்கும்னா ₹8,19,000 ரிட்டர்ன்ஸ் மட்டும் கிடச்சிருக்கும். அப்போ உங்களுடைய பணம் 1 லட்சத்தை சேர்த்து ₹9,19,000 வந்து வேல்யூ வருங்க. இப்போ இதே ஃபண்டில் நீங்கள் ஒரு ₹10,000 பணம் போட்டிருந்தாலும் கூட அந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல லம்சம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லம்சம்மை செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க. லாஸ்ட் 1 இயர் வந்து 10.8% உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. 2 வருஷத்துக்கு 3.57% கிடச்சிருக்கு. 3 வருஷத்துக்கு 66.54% கிடச்சிருக்குங்க. இந்த பக்கம் இயர்லி வைஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் ரைட் சைடில். சப்போஸ் 2026 மட்டும் இந்த ஃபண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா கூட 11.63, 2025 -1.36 அண்ட் அது மட்டும் 2019 பாருங்களேன் -23.24 கூட கொடுத்துருக்கு. இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் லாங்கர் ரனில் நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணும்போது உங்களோட விளைவு எப்படி இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இப்போ இந்த சிஏஜிஆராக பார்க்க போகிறோம். இப்போது இந்த சிஏஜிஆர் அப்படின்னா என்னன்னாங்க, காம்பவுண்டட் ஆனுவல் குரோத் ரேட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இன்னும் எளிமையாக அதை புரிய வைக்கணும்னா, நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடு பணம், அதுக்கு அவங்க ரிட்டர்ன்ஸாக வந்து கொடுக்கக்கூடிய பணம், இது ரெண்டும் சேர்ந்து அதுக்கப்புறம் புதுசாக இதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, இதை காம்பவுண்டட் அப்படின்னு கேள்விப்பட்டீங்க. அது மாதிரி இந்த விதத்தில் வளர்ச்சியெல்லாம் ஆகிறத ஒரு கேல்குலேஷனாக போடுவாங்க. அந்த கேல்குலேஷன் தான் சிஏஜிஆர். இந்த கேல்குலேஷன் அடிப்படையில் இந்த ஃபண்டு 10 வருஷமாக 20.68%, 7 வருஷமாக 33.62%, 5 வருஷமாக 18.63%, 3 வருஷமாக 18.53. சின்ஸ் இன்செப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17.63%. இந்த ஃபண்டு தொடங்கினதுலேருந்து காம்பவுண்டட் ஆனுவலி க்ரோத் ரேட் என்னென்னா 17.63% வருஷம் கொடுத்த மாதிரி ஒரு கணக்கு. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், வருஷம் இப்படி கொடுக்கறது கிடையாது. ஆனால் அங்கங்கே ஒரு வருஷங்கள் ஏறி இறங்கும்போது இது உங்களுக்கு ஆவரேஜாக ஒரு கேல்குலேஷன் எடுத்து கொடுக்கும்போது இந்த ஃபண்டை உங்களுக்கு கடைசி 13 வருஷமாக 17.63% கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தாங்க நீங்கள் ஒரு ஃபண்டோடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணும். கேகர் சிஏஜிஆரை பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, இந்த பக்கம் எஸ்ஐபியாக நீங்கள் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு இங்கே மேலே நீங்கள் செலெக்ஷன் பண்ணலாம். லம்சம் எஸ்ஐபியாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணி பார்த்தாலும் 1 இயரில் 29.57, 2 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 12.98, அப்புறம் பாருங்கள் 3 இயர்ஸ்க்கு 13.23, 5 இயர்ஸ்க்கு 19.64, 10 இயர்க்கு 25.84. இந்த ஃபண்ட் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்தனால நீங்கள் இப்படி யோசிக்காதீங்க. எந்த ஃபண்டை எடுத்தாலும் நீங்கள் இப்படி போய் அனாலிசிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த NAV பக்கத்துலேயே சிஏஜிஆர்னு இருக்கும். அங்கே வருஷம் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். 3 இயர்ஸா 5 இயர்ஸா இல்லை சின்ஸ் இன்செப்ஷன் இந்த ஃபண்டு தொடங்கல எப்படின்னு கொடுத்துருக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் செக் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லை, கீழே போய்ட்டு எஸ்ஐபியாக பண்ணியிருந்தா எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அண்ட் இல்லை வருஷம் இது 25 எவ்வளோ கொடுத்து 26 எவ்வளோ கொடுத்து இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து பார்க்கலாங்க. இப்போது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி, இந்த ஃபண்டு இப்படி நெகட்டிவாக போகும்போது நீங்கள் ஏன் பதட்டப்படக்கூடாது அப்படின்னா வந்து வேர்ல்டில் நடக்கிற இஷ்யூஸ் தாங்க. நீங்களே பாருங்கள், அப்புறம் அமெரிக்கா எலெக்ஷன்ஸ் நடந்துச்சு, அப்புறம் அவங்க டேக்ஸ் ரேட்டெல்லாம் ஏற்றுனாங்க, புதிய விதிகள்லாம் கொண்டு வந்தாங்க ஃபினான்ஷியல் விஷயங்களில், திருப்பியும் வார் வந்துச்சு எகெயின் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்த மாதிரி.
இந்த மாதிரியான காரணங்கள்னால வந்து இது வந்து ஒரு ஷார்ட்டர் டேர்மில் இறங்கி ஏறுங்க. பட் இனியும் நீங்கள் லாங் ரன்னில் போகும்போது இந்த பிரச்சனை என்றைக்கு தான் சரியாக தானே போகுது. ஸோ அதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு வந்து லாங் டேர்மில் பண்ணும்போது நிச்சயமாக வந்து ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு காட்டும். அண்ட் இதோடு இதை நிறுத்தணுமான்னு கேட்டால் கிடையாது. இந்த பதிவு நம்ம சிஏஜிஆரை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம், சரிங்களா? இதோடு நிறுத்திடாமல் நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டு 2 வீடியோஸ் போய் செக் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்டோட ப்ளேலிஸ்ட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்துலையுமே வந்து முக்கியமான விஷயம் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதை மட்டும் பார்க்காம அதில் சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ஃபா, பீட்டா, ஷார்ப் ரேஷியோ, ஸ்டாண்டர்ட் டிவிஷன், கேப்சர் ரேஷியோ, ரோலிங் ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஒரு ஃபண்டு நெகட்டிவில் போனாலும் பெருசாக நீங்கள் ஃபியர் ஆக மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்ந்தெடுங்க. இப்போது நம்ம சொல்லிக் கொடுத்த இந்த ஸ்மால் கேப் ஃபண்டோட ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான், தவிர இந்த ஃபண்டை நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் சஜஷன் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஓனாக உட்காந்து அனாலிசிஸ் பண்ணி செல்ஃபாக டெசிஷன்ஸை எடுங்க. ஸோ நம்ம சொல்கிற இந்த வெப்சைட்ஸாக இருக்கலாம், இல்லை கம்பெனிஸ் வாட் எவர் எதுவாக இருந்தாலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தாங்க. நான் உங்கள் விக்கி. இந்த மாதிரியான ஃபைனான்சியல் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பயனுள்ள இருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.